ஆன்மீக பந்தம் நேயர்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு ஜோதிடர் கஜலட்சுமி இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். மேம், எல்லாத்துலேயும் பிரில்லியண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்க ஆசைப்படுறவங்க கன்னிராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? ஏன் அவங்க கன்னிராசி பிரில்லியண்ட்டாகவும் யூனிக்காக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராசியில் சில 2 கிரகம் தான் நமக்கு 9 கிரகம் நவகிரகம் தெரியும். அதில் 2 கிரகம் அவங்களுடைய சொந்த வீட்டிலேயே உச்சமாகக்கூடிய கிரகம் யாருன்னா புதன் பகவான். ஓகேங்களா? கன்னியிலேயே உச்சமாவார். ஓகே. அவருடைய சொந்த வீடு அது. செவ்வாய் பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் எதிரி வீட்டில் போய் உச்சமாவார். இவங்க 2 பேருக்கு தான் தில்லெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். அப்போது அதனுடைய கேரக்டர் அங்கே இருக்குமா இருக்காது. அதே மாதிரி இந்த கன்னிராசி நேர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. அதில் இந்த பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த அஸ்த நட்சத்திரம் சொல்லவே வேணாம். ஏன் அப்படின்னா இந்த அஸ்த நட்சத்திரம் விநாயகரோட நட்சத்திரம். ஸோ அப்போது அது அப்படியே இங்கே வச்சுருக்கோம். ஆனால் அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க துருதுருன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படியே அசால்ட்டாக அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி ஓகே, ஒரு நாள் 2 நாள் நல்ல ஹாப்பினஸையும் 2 நாள் என்ஜாய் பண்ணுவாங்க, கெட்டதையும் 2 நாள் என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அடுத்தது பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இந்த கன்னி இஸ் வெரி பிரில்லியன்ட். எனக்கு பிடிச்சதுலேயே ஒரு சில ராசிலாம் இருக்கும். அதில் கன்னி ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் கஷ்டப்படுற ராசியாக இருந்தாலும் சிம்மம் பிடிக்கும், கும்பம் பிடிக்கும். வெரி பிரில்லியன்ட். அவங்களாம் இந்த கும்பம் வெரி பிரில்லியன்ட் ராசியாக இருந்தாலும், மர்மம் நிறைந்த ராசியாக இருந்தாலும், ஒரு தாய் உள்ளம் கொண்ட ராசி. அதான் எனக்கு ரொம்ப அது பிடிச்சோம். அந்த மக்கள் பார்க்கும்போதே ஏதோ ஒரு இதை எனக்கு கனெக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி கன்னி ராசியும் ரொம்ப பிரில்லியண்ட்டு, எதையும் சமாளிக்கக்கூடியது. அது அவங்களுமே கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக சொல்ல முடியாத துயரத்துலையும் சொல்ல முடியாத விஷயத்த நிறைய ஃபேஸ் பண்ணி வந்திருப்பாங்க. பட் ரியலைஸ்டு நமக்கான காலம் வந்துடுச்சுன்றது அவங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்க கண்டிப்பாக அது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. இந்த ஜான்வரியிலேருந்து இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்ருப்பாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம். அவங்களுக்கு நமக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு இப்போவே அந்த ஒளிவட்டம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பின்னாடியே ஒரு ஒளிவட்டம் வர ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ இந்த கன்னியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் குழந்தைங்க எல்லாருக்குமே, அந்த உத்திர நட்சத்திர குழந்தைங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா படிப்பில் ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிளிங் இது பார்த்துருப்பாங்க. இந்த டாக்டர்ஸ்க்கெல்லாம் படிக்கிறாங்க வச்சிங்கன்னா பிஜி எல்லாம் கிளியர் பண்ண முடியாமல் ஒரு ரேஞ்சில் ஒரு தடுமாற்றம் இருக்குது. அதெல்லாம் கிளியர் ஆகும் இப்போது. அதே மாதிரி டாக்டர்ஸ் படிக்க போகிறீங்களா, அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கும். இன்ஜினியரிங் படிக்கிற பசங்களுக்கும் ஒரு நல்ல நீங்கள் கேட்கக்கூடிய இது. ஏன்னா இப்போ வரப்போது அடுத்தடுத்து அட்மிஷன்ஸ் தான், காலேஜ் அட்மிஷன்ஸ் தான் வரப்போகுது. அது எல்லாமே கிடைக்கும். அது +1 +2 படிக்க போகிற 10th முடிச்சு +1 நீங்கள் கேட்கக்கூடிய குரூப்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணிக்கணும், நிதானத்தை கம்மி பண்ணிக்கணும் போது கண்டிப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. அஸ்த நட்சத்திரக்காரங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு புது புது வாய்ப்புகள் நிறைய வரும். நீங்கள் எதிர்பார்த்து நிறைய விஷயங்கள் நடக்கும். வீடு, வாகனம், வண்டி, கல்யாணம், ஃபேமிலியில் ஒரு நல்ல விஷயம் எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கோல்டு எல்லாமே என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அது எல்லாமே கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த கன்னி ராசிக்கே நிறைய கிஃப்ட்ஸுன்றது கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சிலது என்னதான் நம்ம முயற்சி போட்டாலும் கடவுளோட அருள் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் கிடைக்கும், நிறைய அங்கீகாரம் கிடைக்கும், நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கும், நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இங்கே என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்காததும் இந்த கன்னிராசிக்கு இந்த ஆண்டு நடக்கும். அடுத்தது சித்திரை நட்சத்திரம். இந்த கர்ம நட்சத்திரத்தில் ஒன்று இந்த சித்திரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த ஆண்டு நல்லாவே இருக்கும். ஏன்னா சித்திரை நட்சத்திரமும் எப்பயுமே அடிபட்டு கொண்டே இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். சில கிரகம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள மாதிரி சூப்பராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுவுமே கிடையாது, இருக்காது. அடி விழுந்துக்கிட்டே இருக்கும், அடி விழும். சித்திரை நட்சத்திரக்காரங்க இது ஒன்றும் ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த நிறைய விஷயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். வீடு வாங்குவீங்க. உங்கள் அப்பா வீட்டு சொத்தெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்து இருந்ததுன்னா வரும். நான் உங்கள் அப்பா வீட்டு சொத்து வாங்குவீங்கன்ட்டு கமெண்ட்ஸ் போடுவாங்க. சொத்தே இல்லை எப்படிமா வாங்குவேன்ட்டு. அதனால இருந்ததுன்னா வரும். கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் விற்று வேறு உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைங்களுக்காக படிப்புக்கு நிறைய விதத்தை நீங்கள் செலவு பண்ணுவீங்க, பணத்தை செலவு பண்ணுவீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்காக நிறைய பொருளாதாரத்தை செலவு பண்ணி அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு பொற்காலமான காலம்னா திரும்ப வருமானது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும். ஒரு 3 வருடம் செட்டில் ஆகிடுங்க. 3 வருடத்துக்குள்ளே இந்த கன்னிராசிக்காரங்களாம் ஓரளவுக்கு செட்டில், ஓகே மூச்சு விடுற மாதிரி செட்டில் ஆகிட்டோம். நான் வீடு வாங்கிட்டேன், வண்டி வாங்கிட்டேன், கொஞ்சம் ஜுவல்ஸ் எடுத்துட்டேன், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுட்டேன்ற மாதிரி செட்டில் ஆகிடுங்க.
ஓகே, இவங்களுக்கு வழிபாட்டு முறைகள்னா என்ன சொல்லுவீங்க? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தாயார் வழிபாடு, தாயார் மகாலட்சுமி தாயார் வழிபாடு. ஓகே ஓகே. தாயார் வழிபாடு எடுக்க 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 உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் வரும், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும், சூப்பராக இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. பேங்க் பேலன்ஸ்லேயே வைக்காதீங்க, அதை அசட்டாக மாற்றுங்க. கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.